நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். நான் அதுக்கு மீன் பாறை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளியை ஊற வச்சுருக்கிறேன். நம்ம வடகம் போட்டிருந்தாலும் வடகம் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்யலாம் வாங்க. வடகம் எடுத்தாச்சு. நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். போகுதும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். வாசமாக இருக்குது. வெந்தயம், இதில் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்ட வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ரொம்பவும் காரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது. லிமிட்டாக கரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு. திப்பி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்றும் நம்ம தண்ணி விடலை. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இது. இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை சொம்பு ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம மீன் போடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் குழம்பு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொத்தமல்லி போட்டுட்டு பாறை மீன் குழம்பு ரெடி.